வணக்கம் ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் இப்போ அமெரிக்காவுக்கு நடக்கக்கூடிய யுத்தம், இதுக்கு முன்னாடி இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் உக்ரைனோட யுத்தம், இந்த ரெண்டு இடங்கள்லையுமே ஒரு காமன் ஃபேக்டர் கடந்த 4 வருடங்களாக அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னா ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒன்று தான். ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ட்ரோன் வார்ஃபேர் பற்றி கேட்டோம்னா பெரிய அளவுக்கு தெரியாது. நம்மகிட்ட ஹெரான் ட்ரோன்ஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இஸ்ரேல்லேருந்து வாங்கியிருந்தோம். பட் அது எல்லாமே ஹை அண்ட் சர்விலன்ஸ் பர்பஸ்க்காக தான். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீப்பாக தயாரிக்கக்கூடிய ட்ரோன் சிங்கிள் யூஸ் காமிகாசி ட்ரோன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நேரடியாகவே இதோடைய தாக்கத்தை பொதுமக்கள் லெவலில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இந்த ட்ரோன் ஈரான் கிட்ட எப்படி வந்துச்சு, இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு தீவிர ஆய்வு தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்க. ஷாஹித் 131 136, ஷாஹித்னா தியாகின்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் யூஸ். 131 136 அப்படின்றது 2014 இவங்க ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட். இது சூசைட் யூஏவின்னு சொல்லி அந்த காலத்தில் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன் நம்ம காமன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். மிலிட்ரி லாங்குவேஜில் நம்ம யூஏன்னு தான் சொல்லுவோம். அது இது பார்த்தீங்க அப்படின்னா 2014 ஆரம்பிச்சு அமெரிக்காவுடைய ஒரு ஆளெல்லாம் பறக்கக்கூடிய விமானம் யூஏவி வீழ்த்தப்படுது. அதோடைய அந்த பாகம், அதாவது அந்த யூஏவி எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில். அதை ஈரான் கையில் எடுக்கிறாங்க. அதன் பிறகு தான் ஓகே, இதை நம்ம கொஞ்சம் முன்னெடுத்துட்டு போவோம், இதோட மினியேச்சர் மாடல் சீப்பாக நம்ம ஆரம்பிப்போம், அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. 2019 முதல் முறையாக ஈரான் இதை பயன்படுத்துகிறாங்க. சவுதியோடைய ஆயில் ஃபெசிலிட்டி அப்குவைக் மற்றும் குராலில் இருக்கக்கூடிய அவங்களோட ஆயில் ரிஃபைனரியை குறி வச்சு தாக்குறாங்க. அதன் பிறகு ஷஹீத் 136 2021 பப்ளிக்காக உலகத்துக்கு காமிக்கிறாங்க. கிரேட் ப்ராஃபட் 17 அப்படின்ற ஒரு மிலிட்ரி ட்ரில்ல இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போல எப்படி காமிப்போமோ அப்படி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த டிசைனை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷஹீத் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் சென்டர். இது ஈரானோடைய ஒரு ஸ்டேட் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர். இது அவங்களுடைய அரசு நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா ஹெசா சயிட் சிஸ்டம் சொல்லி அவங்க அஃபிஷியலாக சொல்லுவாங்க. இது ஈரானோடைய லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஈராக் யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகள் நம்மளை நோக்கி வந்தாங்க, ஈரானுக்கு முண்டான அதே நிலைமை ஈரானுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளால அமெரிக்கன் ஃபோர்ஸஸை ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இராணுவ பலத்தை நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. சிறு நாடு, ரொம்ப லிமிட்டடான இராணுவ பட்ஜெட் தான் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்போது எதிரிகளை எப்படி வீழ்த்தினான்ற போது ஒரு டிஸ்ட்ரப்டிவ் வார்ஃபேர் நமக்குன்னு ஒன்று, அந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கையில் எடுத்தால் கூட அதில் வல்லமை பெறணும் அப்படின்றதா. ஸோ 2 விஷயம் அவங்க கையில் இருக்குது. ஒன்று ட்ரோன், ஒன்னொன்று பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். 2த்துலேயுமே அவங்க வல்லமை பெற்றிருக்காங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நம்பர் 1ன்னு கூட நான் சொல்லுவேன். இதுதான் நம்ம சைனா கிட்ட அடாப்ட் பண்ண வேண்டியது. சைனா நம்மளை விட 5 மடங்கு பொருளாதாரத்தில் பெருசு. அதை சீக்கிரம் நம்ம க்ளோஸ் பண்ணோம், இன்னொரு 50 வருட காலத்துக்குள்ள. அது வேற விஷயம். பட் இந்த 50 வருடத்துக்குள்ள இந்தியா கிட்ட சில தொழில்நுட்பங்கள் நமக்குன்னு இருக்கணும். அதை கண்டா எதிரி பயப்படணும். ஸோ அதை தான் ஈரான் அந்த காலத்தில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க. பண்ண பிறகு அதை உருவாக்க ஆரம்பிக்க பிறகு இப்போ எங்கே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான தயாரிப்புக்குள்ள ஈரான் போல புது விமானங்களையும் பெரிய அளவுக்கு வாங்க முடியல. ஏன்னா அவங்க மேலே பொருளாதார தடைகள் அமெரிக்கா கடுமையாக விதிச்சிருந்தாங்க. இப்போ ஷஹீத் 13636ன்றது ஒரு டெல்டா விங், நம்மளுடைய தேஜஸ் விமானத்தோடைய ஒரு குட்டி மாடல்னு எடுத்துங்க. அதுதான் ஷஹீதோடைய டிசைன். இதில் இந்த இன்ஜினுக்கு ப்ரொப்பல்ஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ரொப்பலர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஸோ பின்னாடி இருந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான் இது. சிம்பிளான ஒரு ஆன்போர்டு ஏவியானிக்ஸ், பெரிய அளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் டிஜேயில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த அளவுக்கு தான் அதில் சர்க்கியூட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி நீங்கள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸை உங்களால் ஏவ முடியும். ஸோ பெரிய ரன்வே எல்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம இதில் வீட்டால் வெர்டிகலி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ட்ரோன்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த சீனே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நம்ம கேட்டபில்லர்னு சொல்லக்கூடிய உண்டிகோல் அடிக்கிற மாதிரி தான் இது ஃப்ளை ஆகும். இதோடைய கோர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கிடையாது. இதோட கோர் ஸ்ட்ரென்த் ஸ்மார்ட் இன்டகிரேஷன். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருளை பக்காவாக ஒருங்கிணைச்சு டியூவல் யூஸ் பார்ட்ஸாக எடுத்து, இப்போது ஈரான் மேலே போடப்பட்ட பொருளாதார தடைகளில் இராணுவ ரீதியான எந்த உபகரணத்தையும் அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான் அமெரிக்கா கண்கொத்தி பாம்பாக பார்க்குறது. ஆனால் டியூவல் யூஸில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு ஜென்ரேட்டர் எடுத்தீங்கன்னா
அந்த ஜென்ரேட்டரை நம்ம வந்து சிவில்லையும் யூஸ் பண்ணுவோம். அதே ஜென்ரேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்லரி பீரங்கி ஃபயர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான டூவல் யூஸ் டெக்னாலஜியை மட்டும் எடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து ஒரு கமர்ஷியலி அவைலபிள் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒருங்கிணைச்சு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் வச்சு ஒருங்கிணைச்சு உருவான ஒரு பொருள் தான் இந்த ஷாயிட் ட்ரோன். இன்ஃபேக்ட் அது சுட்டு வீழ்த்தப்பட்ட பல ட்ரோன்ஸை பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள், ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ 101% உங்களால் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய எல்லா உதிரி பாகங்களுமே சிவில்லையுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூசி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு திங்க் டேங்க். இது அவங்களுடைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு திங்க் டேங்க். அது ஷஹீத் 131ல 38 HP செராட் 1 ரோட்டரி வேங்கல் இன்ஜின் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட AR-731 இன்ஜினை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரோக் 4 பிஸ்டன் இன்ஜின், ஒரு 50 HP 2 ஸ்ட்ரோக் 450. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின். உங்கள் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் ஒரு 100-150 சிசியில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதை பிரிட்டிஷோட AR-731 ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. 50 HPக்கு பதிலாக 38 HP பவரை வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து ஜெர்மனோடைய லிம்பேக் L550 அப்படின்றதுன்னு ஒரு ரிவர்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ ஷஹீத் 136 அப்படின்றது ஈரானோடைய மேடோ MD550. இந்த மேடோ MD550ன்றது ஜெர்மனியோட லிம்பேக் L550வை அப்படியே காப்பி அடிச்சு பண்ணதுன்ட்டு. அது ஒன்றும் காப்பி அடிக்கிறதும் தப்பே கிடையாது. ஏன்னா இவங்களை காப்பி தான் இப்போ காப்பி அடிச்சு தான் அமெரிக்கா இப்போ லூகாஸ் அப்படின்ற ட்ரோனை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 to 2000 கிலோமீட்டர் ரேஞ்சு, எஃபெக்டிவ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டரு, 2.5 மீட்டர் இதோடைய விங்ஸோடைய அகலம், 3.5 மீட்டர் நீளம் உடையது, ஒரு 20 to 40 கிலோ வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சக்தி வாய்ந்தது. ஏர் லான்ச் பண்ணலாம், கேனிஸ்டர்லேருந்து லான்ச் பண்ணலாம், வண்டியிலேருந்து லான்ச் பண்ணலாம். எந்த வகையான லான்ச்சுமே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப தாழ்வாக பறக்கக்கூடியது. ஸோ ரேடாரில் அவ்வளோ சீக்கிரம் சிக்காது. அதே மாதிரி அந்த சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஓன்னு சொல்லி ஒரு பைக் ஃபுல் தாட்டில் போனால் என்ன சவுண்ட் இருக்குமோ சவுண்ட் இருக்கும். ஸோ இது ஸ்டெல்த்து கிடையாது. இதை வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா வானத்திலே கண்ணுக்கு தெரியும். அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் நீங்கள் எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் பார்த்து எப்படி சின்னதாக ஒரு பொம்மை பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓன்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும். ஏன்னா அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நம்ம கிட்ட கன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒன்று AD கன்ஸ் இருக்குன்னா நம்ம சுட்டு வீழ்த்திடலாம். ஸோ இந்த தயாரிக்கக்கூடிய செலவு அப்படின்றது $20,000 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா $50,000. இதற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிசைல் எடுத்தீங்கன்னா $1 மில்லியன், $0.5 மில்லியன், $0.5 மில்லியன் $4 மில்லியன். ஸோ இப்போ ஒரு ட்ரோனை வீழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை வந்து ஈரான் தொடர்ந்து ஏவிக்கிட்டே இருக்க முடியும். உக்ரைனில் இந்த ட்ரோனுடைய தாக்கம் மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த நாட்டோடைய ஈரானுடைய வடிவமைக்கப்பட்ட இந்த ட்ரோன்ஸு இப்போ ரஷ்யாவில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபேக்ட்ரி இருக்குது. இதே ஃபேக்ட்ரி வடகொரியாலையும் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஸ் நமக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். ரஷ்யா, ஈரான், வடகொரியா மற்றும் சைனா. ஸோ ஒரு நாடுகளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக தனிமைப்படுத்தும் போது அவன் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சா அவன் உங்களுக்கு பதிலடி கொடுப்பான்றதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த UCV அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்றது இந்தியாட்ட இருக்கா இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு இது. இப்போ நம்மளுடைய IRGC நேவியுமே இதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றது பார்க்குறோம். இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்லேயுமே ட்ரோன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். அது வந்து ஹெரான், ஹாரோப், ஸ்ட்ரைக்கர் ரக ட்ரோன்ஸ், இந்த மாதிரியான சீப் ட்ரோன்ஸ், அதாவது பெட்ரோல் இன்ஜினில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸை வந்து நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்தலை. இப்போ இந்தியா கிட்ட இருக்க இண்டிஜினஸ் ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா நாகாஸ்திரா, ருஸ்தம் 2, ஆர்ச்சர் நியூ ஜென்ரேஷன், இது 3. இதன் பிறகு இப்போ ஒரு தனியார் நிறுவனம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனை வந்து துருக்கியோட வச்சு இதை இது பண்ணுறதுக்கான ரீஇன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா கிட்ட இந்த ட்ரோன் குறைஞ்சது ஒரு 50,000 ட்ரோன்ஸ் இம்மீடியட்டாக தேவை இந்த வருஷத்துக்குள்ளேயே. இப்போ ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபடக்கூடியவங்க இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் பார்த்தீங்கன்னாலே இதோட டிசைன்லாம் கிடச்சிரும். பெரிய ஒரு கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஈரானியர்கள், நான் எப்பயுமே சொல்லுவேன்,
அந்த நாட்டின் மீது பல விமர்சனங்கள் அந்த ஆட்சியின் மீது இருந்தாலும் உலகத்துடைய பெஸ்ட் இன்ஜினியர்ஸை கொண்ட நாடு வந்து ஈரான் தான். எண்ணிக்கையில நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் ஓரியன்ட் இன்ஜினியரிங்ல அவங்கள அடிச்சுக்கிறது உலகத்திலேயே யாருமே ஆள் கிடையாது. ஸோ அவங்க வந்து கிளியர் கட்டாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ $20,000 மதிப்பில் கிட்டத்தட்ட எந்த ரேடார்லையுமே சிக்காம ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல மிகப்பெரிய இராணுவ தளவாடங்களை தாக்கி அளிக்கக்கூடிய, அதாவது எனிமிக்கு வந்து இப்போ நீங்க ஒரு பழைய காலத்துல சோழர் காலத்துல எடுத்துக்கங்களேன், அவங்க பெரிய யானைப்படை யூஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான தேனீக்களை நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னா அந்த ராணுவம் வந்து திணறி போயிடும். அந்த மாதிரி ஒரு ட்ரோன் தான் ஷஹீத் 136 ட்ரோன். சிம்பிள் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ல ப்ரொபல் பண்ணப்பட்ட ஒரு ட்ரோன். அது உள்ள ஒரு இம்பாக்ட் ஃபியூஸ் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக அதை பத்தி நான் பேச விரும்பல. இந்தியா இப்போ அதுக்கு உண்டான வேலையை எடுத்திருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் நீங்க ட்ரோன் தயாரிக்கிறீங்க, நாங்க இப்போ நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு மெயில் பண்றீங்க, வாட்ஸ்அப் பண்றீங்க, என்ன பண்ணணும், டிஃபென்ஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு. இந்த தான் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு 1000-2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இனிஷியலா தேவை கிடையாது. பாகிஸ்தானுடைய மொத்த அகலமே பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்குள்ளதான். ஸோ ஒரு 500லேருந்து 700 கிலோமீட்டரு, இதை விட இது 180 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் இன்னும் தாழ்வா பறக்கக்கூடிய, இன்னும் எடை அதிகமான வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரோன்ஸை தயாரிச்சிங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ எதிரியை வந்து நீங்கள் ஏர்கிராஃப்ட் மேட்ச் பண்ண முடியுமா? இந்தியா சைனாவை கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு, அவங்ககிட்ட இத்தனை விமானம் நம்மகிட்ட தான் இருக்கு, அவங்ககிட்ட 420 போர் கப்பல் நம்மகிட்ட 130 தான் இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. 2-3 டெக்னாலஜியில் நம்ம தன்னிறைவு பெற்று ஸ்ட்ராங்காக நின்னோம்னா நம்ம அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் ஆளே இருக்க முடியாது. அதை தான் ஈரான் இந்த ட்ரோன் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.